வேலூர் சிப்பாய் கலகம் என்பது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய சிப்பாய்களால் நடத்தப்பட்ட முதல் வன்முறை மற்றும் கொடூரமான கலகமாகும். வேலூர் கலகம் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி வேலூர் நகரில், தற்போது தமிழ்நாட்டில் உள்ளது, நடைபெற்றது. இக்கலகமானது முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று கருதப்படும் 1857ஆம் ஆண்டு இந்திய பெருங்கலகத்திற்கு முன்னரே நிகழ்ந்ததாகும். வேலூர் சிப்பாய் கலகமானது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்திய சிப்பாய்களின் சீருடை மற்றும் தோற்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்களாலேயே தூண்டப்பட்டது. மேலும் திப்பு சுல்தான் இறந்த பிறகு அவரது குடும்பத்தினரிடம் காட்டப்பட்ட அவமரியாதையும் வேலூரில் இருந்த சிப்பாய்களை கொந்தளிக்கச் செய்தது. வேலூர் கலகமானது பிரிட்டிஷாரை எதிர்த்து 1857ஆம் ஆண்டில் வெடித்த மாபெரும் கலகத்திற்கான ஒரு முன்னறிவிப்பாக அமைந்தது. 1806ஆம் ஆண்டு வேலூர் கலகம் குறித்த என்சர்ட் குறிப்புகள் வரவிருக்கும் UPSC CSE தேர்வை எழுதும் IAS தேர்வர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேலூர் கலகத்திற்கான காரணங்கள். 1805ஆம் ஆண்டில் அப்போதைய சென்னை மாகாண ஆளுநராக இருந்த வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிங் சில இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தினார். இவை சென்னை மாகாண தலைமை தளபதியாக இருந்த சர் ஜான் கிராடாக் என்பவரால் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதுவே 1806ஆம் ஆண்டு வேலூர் கலகம் வெடிப்பதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது. அந்த இராணுவ விதிமுறைகள் பின்வருமாறு. இந்திய சிப்பாய்களுக்கு புதிய சீருடைகள் மற்றும் புதிய ஆயுதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அத்துடன் கடுமையான இராணுவ ஒழுக்கமுறைகளும் அவர்கள் மீது திணிக்கப்பட்டன. சிப்பாய்கள் தங்கள் முகத்தில் உள்ள முடிகளை, தாடி, மீசை மழித்துக் கொள்ளுமாறு பணிக்கப்பட்டனர். இது முஸ்லிம் சிப்பாய்களின் மத உணர்வுகளை பெரிதும் பாதித்தது. இந்த சிப்பாய்கள் பணியில் இருக்கும்போது தங்கள் நெற்றியில் எவ்விதமான மதச் சின்னங்களையும், திருநீறு, நாமம் போன்றவை அணிந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. காதணிகள் அணிவதற்கும் கூட தடை விதிக்கப்பட்டது. மேலும் 1806ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இராணுவ தளபதி அக்னியூ என்பவர் அக்னியூ தலைப்பாகை ஸ்டர்பன் என்ற புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். சிப்பாய்கள் தாங்கள் வழக்கமாக அணியும் பாரம்பரிய தலைப்பாகைகளுக்கு பதிலாக இந்த புதிய தலைப்பாகையை மட்டுமே அணிய வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்தினார். இது ஒரு வட்ட வடிவ தொப்பியாக இருந்தது. அக்காலத்தில் ஐரோப்பியர்கள் அணிந்து வந்த சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்ட தொப்பியைப் போலவே இதுவும் காட்சியளித்தது. இந்த நடவடிக்கையை இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்கள் இருவருமே கடுமையாக எதிர்த்தனர். ஏனெனில் இதன் மூலம் தங்களை வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற முயற்சிப்பதாக அவர்கள் கருதினர். இந்த தலைப்பாகையை அணிய மறுத்த சிப்பாய்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் மே 1799 அன்று திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைகளால் கொல்லப்பட்டார். மைசூர் மீண்டும் உடையார் வம்சத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. திப்பு சுல்தானின் பிள்ளைகள், குடும்பத்தினர் மற்றும் வீரர்கள் வேலூர் நகரத்திற்கு நாடு கடத்தப்பட்டனர். முன்னாள் ஆட்சியாளரின் மகனை ஆங்கிலேயர்கள் நடத்திய விதத்தை மக்கள் வெறுத்தனர்.